ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இல்லை நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இது வந்து அமாவாசை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். காலையில் வந்து காளான் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு வந்து 3 பெரிய வெங்காயம், ஒரு பேக்கெட் வந்து காளான் எடுத்திருந்தேன். பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டு, காளான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா இந்த மாதிரி கட் பண்ணால் தான் பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால 2 தக்காளி வந்து இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். ஏன்னா தாளிச்சேன்னா அதை தனியாக எடுத்து வச்சிடுறாங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துறப்போ அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கு அப்படிங்கிறனால நான் அரைச்சி தான் சேர்த்திக்கிறது. குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்தி நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இது கூட வந்து நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்தி தண்ணி எதுவும் நான் சேர்த்தலை. ஏன்னா இதுவே போதுமாக இருந்தது. ஏன்னா காளான்லேயும் தண்ணி விடும் அப்படிங்கிறனால தண்ணி எதுவும் சேர்த்தலை. அந்த தக்காளி வந்து நல்லா வதங்குற டைமில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா பெரட்டி விட்டு லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக்காடு விட்டுருந்தேன். அந்த காளான்லேருந்து தண்ணி விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு கரண்டி புளிக்காத தயிர் சேர்த்திட்டேன். தயிரும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு அரிசி வந்து 1.5 டம்ளர் போட்டிருந்தேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அரிசியும் தண்ணியும் ஒட்டுக்கா இது கூட சேர்த்தி நல்லா கலந்து விட்டு அது கொதி வர ஸ்டார்ட் ஆகிற டைமில் வந்து அரை எலுமிச்சம்பழம், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கலந்துட்டு கடைசியாக வந்து கொஞ்சமாக புதினா மேலே போட்டு மூடி போட்டு வெயிட் வச்சிட்டேன். இது வந்து ஒரு 3 விசில் விட்டால் போதும், அதுக்கு மேலே விடக்கூடாது. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். காலையில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து இதுதான் பண்ணி எடுத்து வச்சுட்டு பாத்திரம்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு குளிச்சுட்டு பூஜை அறையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டாச்சு. காலையில் நான் சாமி கும்பிட்டுருக்கப்பவே பாப்பா வந்து நீங்கள் மட்டும்தான் சாமி கும்பிடுவீங்களா, நானும் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் பூந்துட்டு ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களையும் எல்லாம் பார்த்துட்டு பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. காளான் பிரியாணி தயிர் பச்சடி பண்ணியிருந்தேன். தயிர், வெங்காயம் அந்த இதை மட்டும் போட்டு வச்சுருந்தேன். பிரியாணி வந்து அவ்வளோ சூப்பராக நல்லா குழையாமல் அந்த உதிரியாக சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்திருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் அந்த சிம்பிளாக பண்ணுறப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதிகமாக பண்ணால் கூட அந்த மாதிரிலாம் இருக்காது. சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து கோயிலுக்கு, அப்பா வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து டிரைவிங் வந்து நான் தாங்க. இல்லை நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். நாங்கள் வந்து திருச்செங்கோடு வழியாக தான் போனோம். அப்பா வீட்டு குலதெய்வ கோயில் வந்து கீரம்பூர், நாமக்கல் கீரம்பூர் எட்டிகை அம்மன் கோயில். நம்ம வந்து திருச்செங்கோடு வழியாக போகிறோம். அதாவது காலனி போய் காலனியிலேருந்து திருச்செங்கோடு போய் திருச்செங்கோட்லேருந்து நாமக்கல் பைபாஸில் போனோம். அந்த வழியாக தான் போனோம். எப்பயுமே அந்த வழியாக தான் போவோம். இல்லைன்னா பரமத்தி போகிற மாதிரி இருக்கும். இதுனா நல்லா ஊருக்குள்ளே சுற்றி பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நாமக்கல் திருச்செங்கோட்லேருந்து பைபாஸ் ரோட்டில் தான் போயிருந்தோம். போகிற வழி ஃபுல்லாக அந்த திருச்செங்கோட்டு மலை அந்த இதெல்லாம் பார்க்குறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அந்த மெயின் ரோட்டில் போய் தான் அந்த திருச்செங்கோட்டு மலைக்கெலாம் போயிருப்போம். அதுவும் எப்பயும் ரெகுலராக போகிறது. இது வந்து நாமக்கல்லேருந்து வராங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து தனியாக பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்குது. அதுவே வந்து எனக்கு பக்கமாக தான் தெரியும் இந்த மாதிரி பின்னாடி ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் மட்டும்தான் எப்பயுமே போயிருக்கோம். இதுதான் அந்த வழி. ஏன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம பக்கம் இல்லை இல்லையா, அதனால் நம்மளுக்கு எதுவும் தெரியல. அவர் தான் சொன்னார் இதை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து விவேகானந்தா காலேஜு, மெடிக்கல் சென்டர் எல்லாமே அதெல்லாம் தாண்டி தான் நம்ம கோயிலுக்கு போகிற மாதிரி வரும். அந்த ஊர் ஸ்டார்ட் ஆகிற டைமே வந்து ஃபுல்லாக கோழி பண்ணை தான். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கை ஓடு போட்டு சிம்பிளாக அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அப்புறம் அந்த ஊருக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிறப்போ அங்கங்கே ஒரு வீடு அந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ குட்டீஸ்க்கு அது ஒரு ஹாப்பினஸ் தான். ஏன்னா சிட்டிக்குள்ளே இருக்கிறப்போ வந்து பக்கத்தில் நெருக்கமாக வீடு இருக்கும். அதெல்லாம் பார்க்குறப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ
வரப்போ ஏன் அவங்கெல்லாம் இந்த மாதிரி வீடு இருக்குது, தள்ளி தள்ளி வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. நடுவில் ஆட்டுக்குட்டி மேயிறது, அந்த செம்மண் காடு, ஏன் இந்த வந்து செம்மண் வந்து இந்த கலரில் இருக்குது, மண் இந்த கலரில் இருக்குது, நம்ம ஊரில் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க கொஷின் கேட்க கேட்க அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் கேட்குறப்போ எங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பினஸ் தான். பரவாயில்ல, அவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் கேட்குறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் அந்த பெரிய கோழி பண்ணலாம் இருந்தது, அதையும் பார்த்தாங்க. கோழி வந்து ரேக் ரேக்காக இருக்குது. நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி வளர்த்துறோம் இல்லையா, இந்த கோழி ஏன் எல்லாம் ஒரே கலர்லேயே இருக்குது, அந்த முட்டை ஏன் லைனாக வச்சுருக்காங்க, அப்படி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கும். அதையும் எல்லாம் பார்த்துட்டு கடலக்காய் செடி போட்டிருந்தாங்க. அந்த சோளத்தட்டெல்லாம் வந்து குச்சி கட்டி வச்சுருந்தாங்க. நாம் மேக்ஸிமம் பண்ணுறோம், அதனால் தெரியும். இது வந்து நல்லா பெரிய போரா போட்டு குச்சி கட்டி வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அந்த செம்மறி ஆடு மேயிறது, அந்த ஆடு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இந்த ஆடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அந்த குச்சின்னு சொல்லுவாங்க, குச்சிக்கிழங்கு, அது போட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த ஊருக்குள்ளே என்ட்ரானோன்னு அங்கங்கே தான் ஒரு வீடு. பாதி தூரத்தில் கொஞ்சம் நெருக்கமாக வீடு இருக்க மாதிரி இருக்குது. பாதி தூரத்தில் ஒரு சில வீடு வந்து தள்ளி தள்ளி எல்லாம் காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி அப்படி தான் கட்டியிருந்தாங்க. அதையும் எல்லாம் பார்த்துட்டு கிணறு நோண்டிகிட்டு இருந்தாங்க நாங்கள் போகிற வழியில். ஓ, இப்படி தான் வந்து கிணறு நோண்டுவாங்களா அப்படின்னு அதையும் எல்லாம் காமிச்சிட்டு வந்தோடனே உள்ளே வந்து கோயிலுக்கு உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இதுதான் ஃப்ரண்ட் ஆச்சு, எங்கள் அப்பாவோட குலதெய்வ கோயில், கீரம்பூர் இட்டிகை அம்மன் கோயில். உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. எல்லாம் கார் பார்க் பண்ணிவிட்டு நான் விளக்கு பை வந்து எடுத்து வச்சேன். அம்மா எடுத்து உள்ளே வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சா கடைசியாக வந்து அம்மாவும் எடுத்து வைக்கலையாம், விட்டுட்டு வந்தாச்சு. கடைசியாக அங்கேயே கடையிலே வந்து விளக்கு, எண்ணெய், பூ, எலுமிச்சப்பழம் எல்லாமே வாங்கிட்டு போய் விளக்கு போடலான்னு சொல்லிட்டு போனோம். இதுதான் வந்து கோயிலோட தேர். இந்த தேர் வந்து இழுப்பாங்க நோம்பியப்போ. இதுதான் அந்த தேர். அதை பார்த்துட்டு விளக்கு போட்டு சாமி முன்னாடி தான் என்ட்ரன்ஸில் தான் விளக்கு போடுவாங்க. உள்ளே வந்து கோயிலுக்குள்ளே வந்து விளக்கு அலோடு கிடையாது. வெளியவே வந்து எல்லாம் விளக்கு போட்டுட்டு கிளம்பியாச்சு. இதுதான் வந்து உள்ளே போகிற வழி, கோயில் முன்னாடி ஃப்ரெண்ட் இது. அப்புறம் பாப்பா வந்து விளையாடிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருந்தான். உள்ளேயும் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது அப்படிங்கிறனால அதையும் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயிலுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் காட்ட வரணும். அதுக்காக பேட்ரி வண்டியும் வந்து விட்டுருந்தாங்க. பஸ் விட்டு இறங்குனா அவங்களே வந்து கூட்டிகிட்டு போயும் விட்டுருவாங்க. அதெல்லாம் ஃப்ரீ தான். அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கோயில்லையே. அப்புறம் இந்த கோயிலில் வந்து எலிதிங்கம் பண்ணுறாங்க. எலிதிங்கம் சொல்லுவாங்களே, எலிதிங்க சீர் பண்ணுவாங்கள்ல, அதுவும் பண்ணுறாங்க. பண்ண விருப்பம் இருக்கவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த கோயில் அட்ரஸ் வேணால் கேளுங்க, நான் சொல்கிறேன். அங்கே புக் பண்ணிட்டேன்னா அவங்க எல்லா இதுவுமே டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு விநாயகர் கோயில் அங்கே பூஜை பண்ணாங்க. அங்கேயும் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு உள்ளே கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. கொடிமரம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து கன்னிமார் அந்த அம்மன், அங்கேயும் வந்து எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு கோயில் ரவுண்டு பிரகாரத்தை சுற்றி வந்தோம். சுற்றி வந்துட்டு தான் உள்ள அம்மன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. அந்த கருவறையில் இருக்க அம்மன் வந்து உள்ள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. முன்னாடி வந்து சிலையில் வச்சுருக்காங்க. அந்த ஐமூன் சிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு மட்டும்தான் தேங்காய் பழம்லாம் உடச்சி பூஜை பண்ணுவாங்களோ தவிர உள்ளே வந்து எதுக்குமே அலோடு கிடையாது. உள்ளே போனோமா, அர்ச்சனை பண்ணுறோமா, அவ்வளோதான். பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், இது சாமி கும்பிட்டுட்டு வரோம். உள்ளே வந்து எந்த ஒரு வேலையுமே கிடையாது. வெளியே மட்டும்தான் அந்த தேங்காய் பழம் உடச்சி சாமி கும்பிட்றது எல்லாமே. இது ஃப்ரண்ட்டில் இருக்கிறது இதுதான் சாமி. உள்ளே ஒரு விநாயகர் இருக்குது, அதையும் கும்பிட்டுட்டு இங்கே வந்து எல்லாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு முன்னாடி கொடி மரத்துக்கு கீழே வந்து உளுந்து கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ அவர் கீழே உளுந்து கும்பிட்றாரு. பாப்பா வந்து நானும் உளுந்து கும்பிட்றேன்னு அவர் மேலே போய் ஏறி உட்காந்து ரகலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க இருக்கவங்கெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு. அதெல்லாம் அவங்க கொஞ்சம் ஹாப்பினஸ், அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு அன்னதானம் கோயில்லையே போட்டாங்க. சாப்பிட்டுட்டு சாம்பாரோட பொரியலோட ரசம் தயிரோட நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த டே வந்து அவ்வளோ சூப்பராக ஃபினிஷ் ஆச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.